ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான எக் 65 தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 5 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா பாத்திரம் ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை அதில் வச்சு அதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வெந்துச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு இல்லை ஒரு ஷார்ப்பான டூல்ஸ் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா முட்டை நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். இது இப்போ என்ன பண்ணலான்னா கத்தி வச்சு சுற்றி எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதிலே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிலே கோடு போட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடவே லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையெல்லாம் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல, ஒரு 10 மினிட்ஸ் இதில் ஊறினா போதும். அதுக்கப்புறமா வாங்க, கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையெல்லாம் அதில் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா பபுள்ஸ் மாதிரி நல்லா சைஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.